ஹலோ கேஸ், நான் தான் உங்கள் ராஜ். ஹலோ கேஸ், நான் தான் உங்கள் ராஜ் ராவன் கேமிங் யூடியூபர். ஸோ நான் உங்களுக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி இல்லை, வலிக்குது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி நான் காமிச்சேன். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ செஸ்மா வந்தாச்சு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் இதுவும் இதுவும் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னையை பற்றி மட்டும் சொல்ல போகிறேன். என் குடும்பத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் அவ்வளோவா என் குடும்பத்தை பற்றி சொல்ல போகிறல. டோட்டலாகவே என்ன பண்ணுறாங்க என்னை பற்றி அப்புறமா மை ஃபாதர். ஸோ இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் வீடியோ போடல, 2 சேனல் வீடியோ போடல. இப்போ ரீசெண்ட் டேஸான வீடியோ போட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஷார்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துருக்கு. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டிருக்கேன். கேமிங் சேனலில் ஒரு வீடியோ வந்துருக்கு. அது வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதை போய் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபுல் வீடியோ வேணால் மட்டும் பாருங்கள். ஷார்ட்ஸ் வேணும் பாருங்கள், பார்த்து தான் ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வியூஸ் அதிகமாக வரும். ஸோ கேமிங் சேனல் டெய்லி வீடியோ வருமா வர போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் 2 சேனல்லையும். ஸோ this is my life story. புரியாமல் சொல்லணும்னா, this is the life story. என்னோடய வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன். ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் ஹிஸ்ட்ரி மொத்தமாக உங்கள்கிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோ கூட பார்க்கலாம். வீடியோ கூட வந்தாச்சு. ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு மென்டல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ என் பேர் ராஜ் நாராயணன் சுப்பிரமணியம். ராபன் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கிட்டது. ஏன்னா சேனல் பேர் வைக்கும்போது எப்படி பேர் வைக்கலாம்னு யோசிக்கும்போது ராபன் சொல்ல தோணுச்சு. ஸோ நம்ம சேனல் பேர் போய்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பல. ஸோ இந்த டேட்டா வீடியோ கூட போயிடலாம், மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஸோ என் பேர் ராஜநாராயணன். எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம். என் முழு பேர் ராஜன் சுப்பிரமணியம். ஷார்ட்ஸில் கூட அந்த பேர் இருக்கும். அப்புறமா அப்புறமா எங்கள் அம்மா பேர் நான் சொல்ல விரும்பல. ஃப்யூச்சரில் எங்கள் அம்மா பேர் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் பேர் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ 2010 பிறந்தேன். எங்கள் அண்ணன் 2006 பிறந்தான்னு நினைக்கிறேன். நான் 4 வருஷம் கழிச்சு நான் பிறந்த. அப்படின்னா 2006 எங்கள் அண்ணா பிறந்தான். நான் 2010 பிறந்தேன். டிசம்பர் 10 என் பர்த்டே. டிசம்பர் 10 என் பர்த்டே 2010 என்னோட டேட் ஆஃப் பர்த். நான் 2009 பிறந்தேன். சரி, 2010 பிறந்தது வாய் வளருது. எங்கள் அம்மா 1981 பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம்னு சொல்லலாம். என்னை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பார்.
தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பார். தோலில் போட்டு வளர்த்துது எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவை அப்படி தான் பண்ணாது, எங்கள் அம்மாவை அப்படி தான் பண்ணாங்க. நான் அழுதான் என்னென்னு கேட்பாங்க, ஏன் தப்பா அழுவுற அப்படின்னு. நான் என்னெல்லாம் சேட்டப் பண்ணேன்னு வந்து அடுத்த தனி வீடியோவில் சொல்கிறேன். என்னெல்லாம் உட்காந்து நான் சேட்டப் பண்ணேன்னு இல்லை இப்போயே சொன்னேன். நான் வந்து முதல் தரமாக சேட்டப் பண்ணேன். அது பர்ஃப்யூம் எடுத்து குடித்தேன். அப்புறம் எங்கள் அப்போட ஏதோ டேப்லெட் எடுத்து போட்டேன் முழுசாக. அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணேன், 2 பாட்டிலோட வீடு ஃபுல்லாக மொழிகி வச்சேன், தடவி விட்டேன். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி செவத்தில் கீழே என் முகத்தில் என் முடியல 2 பாட்டில் தான் தடவி நானே வச்சுக்கிட்டேன். குழந்தைங்கள அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எண்ணெய் கழுவி எங்கள் அம்மா வந்து எண்ணெயை கழுவி வீட்டை கழுவி 2 நாள் நாத்தான் போனேன். 2 நாள் வீட்டில் இந்த நாட்டம் போனேன். அப்புறமா வந்து அம்மா வந்து அப்புறமா வந்து அப்புறமா வந்து நிறையா செட்டப் பண்ணேன். அப்புறம் யூகேஜி போய் சேர்ந்தேன்னா கொஞ்சம் அப்புறம் யூகேஜியில் போய் சேர்ந்தேன். சாரி ப்ரீகேஜியில் போய் சேர்ந்தேன். அப்புறம் எல்கேஜியில் வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்பூனில் சாப்பிட்டு பழக்கி விட்டாங்க. அப்புறம் பெரிய ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது சாப்பிட முடியாதுல, அதனால் ஸ்பூனில் வச்சு எனக்கு பழக்கி விட்டாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் சேர்ந்தேன். அப்புறம் வந்து யூகேஜியே வந்து எல்கேஜிலேருந்து எனக்கு எல்லாமே பழக்கி விட்டாங்க எங்கள் அம்மா. எல்கேஜிலேருந்து எனக்கு எல்லாமே பழக்கி விட்டாங்க. இன்னும் போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் சரி நான் சாப்பிட்டு பழகணும்ல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போனால் சாப்பிட தெரியாது, வேறு யாரோட ஊட்டி விடுவான்னு சொல்லி நான் வந்து சாப்பிட்டு பழகினேன். அப்புறமா வந்து யூகேஜியில் போய் கொஞ்ச நாள் அங்கே யூகேஜியில் இருந்துட்டு ஒரு ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஊட்டிக்கு எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லோரும் அங்கே போயிட்டோம். ஊட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷம் அங்கே இருந்தோம். ஒரு சில வருஷம் நாங்கள் அங்கே இருந்தோம். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்ல கெடுங்கல கைஸ். வேறு என்ன அப்புறம் வந்து நான் அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்தேன். இப்போ நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே வரோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் விட்டுட்டேன் நடுவில். நான் வந்து சின்ன வயசில் வீட்டை மொழி கூப்பிட்டேன்ல, அதுக்கப்புறமா நடந்த விஷயம். ஒரு டைம் நான் எங்கள் அப்பாவுக்கு 2 பாட்டில் ஊற்றி விட்டேன் கைஸ். 2 பாட்டில் ஊற்றி விட்டுனா வந்து எங்கள் அப்பா வந்து நான் கொடுத்தட சாப்பிட்டேன். அதுவும் பீயை வந்து எங்கள் அப்பா நான் கொடுத்தேன் சாப்பிட்டாரு. ஆனால் அப்படி இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில அப்படி பண்ணேன் நான். பண்ணேன். ஆமாம் அல்ல ஏன்டா அடிக்கடி என்னையை பார்த்து எங்கள் அப்பா ஒன்று கேட்டார், அடிக்கடி என்னையை பார்த்து ஊற்றி விட்டேன், அம்மா பார்த்து ஊற்றி விட அடிதான்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் கிடச்சிங்கன்னு சொல்லிட்டேன். நான் பண்ணலாம் வந்து எங்கள் அப்பா தான் கோச்சிக்கல. அப்புறம் இப்போ மெயின் மேட்ருக்குள்ளே வருவோம். நாங்கள் ஊட்டி டான்ஸ் ஆனோமா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் சேர்ந்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஓரளவுக்கு படித்தேன். படிக்கிறது ஒரு அளவுக்கு படித்தேன். யூபிசி நல்லா படித்தேன். மற்ற நல்லா படித்தேன். மெயின் மேட்ருக்குள்ளே இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். மற்ற ரேங்க்கு நல்லா படிப்பேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சிருந்தேன். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருந்தேன். திடீர்னு ஒரு சம்பவம், கொரோனா வந்துச்சு. 4th படிக்கும்போது கொரோனா வந்துச்சு. 5th போய் சேர்ந்தேன். 5th வந்து கொரோனாவில் ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க 8th வரைக்கும்.
நான் படித்தேன். 2 வருஷம் கொரோனா இல்லை, 3 வருஷம் கொரோனா ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. கூடிவே வந்து ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. எல்லோரும் செத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லோரும் செத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக போனார் யாருன்னா அவர் வேறு யாரும் இல்லை. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா தான் வந்து ஒரு நாள் இறந்துட்டார். ராஜுன்னு கூப்பிடுவார். அதுமாதிரி தங்கன்னு கொஞ்சுவார். வந்து கடிச்சு வைப்பார். முடியை பிடிச்சி இழுப்பார். எங்கள் அப்பாவுக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு. நான் ஒன்று மை ஃபாதர் பெஸ்ட் இன் அ வேர்ல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நான் கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. டாய்ஸ் வாங்கி கொடுத்தாரு, சாக்லேட்ஸ், ஸ்நாக்ஸ், வாட்ச். அப்புறமா இப்போ நீங்கள் எங்கள் சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க, கார் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நிறையா எங்கள் அப்பா தப்பு பண்ணார், தப்பு பண்ணார், கெட்ட பழக்கம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருந்துச்சு, என்னெல்லாம் தப்பு பண்ணாருன்னு வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா பேரும் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன், எங்கள் அப்பா பேர் மட்டும் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் பேரும் நான் ஃப்யூச்சரில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா பேர் தான் நான் சொல்ல முடியும், அவன் பேர் சொல்ல முடியாதனால. அண்ணன் பேர் நான் சொல்ல முடியாது. ஸோ வந்து கொரோனாவில் எப்படி ஆனாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஃபீவர் அடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. கொரோனா டைமில் நைட்டில், அதுவும் கரண்ட் போய் டைமில் ஃபீவர் அடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நாள் அப்புறமா வந்து கொஞ்ச நாள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டு இருந்தார் ஃபீவரோடு. அப்புறமா வந்து டெஸ்ட் எடுத்தார். அப்புறமா தனி ரூம் இருக்க சொன்னாங்க டாக்டரு. தனி ரூமில் எங்கள் அப்பா இருந்தார் ஊட்டியில். அப்புறமா வந்து கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நான் ஒரு 60 டேஸ்க்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர். அப்புறமா வந்து டேஸ் அப்புறமா சொல்கிறேன். டேஸ் எனக்கு வந்து ஒரு அழுக வருது, இல்லை சிரிப்பும் வருது. அழுகக்கூடாது, ஆனால் சிரிச்சிருக்கேன் நான். என்னென்னா, கொரோனா டெஸ்ட்டுக்கு அப்புறம் போய் சேர்ந்தார். ஒரு கொஞ்ச நாள் வந்து அப்புறமா தான் எனக்கு தெரியுது அப்பா பண்ண பெரிய தப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னவர் தனியாக ஒரு இடத்துல இருந்தார். எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தார். எல்லோரும் தங்கிக்கலாம், யாரும் தங்கிக்கலாம், நைட் டியூட்டி இருக்கிறவங்களுக்கு. அங்கே போய் தங்கியிருந்தாரா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஏன் எங்கள் அப்பா இப்படி பண்ணாருன்னு நானும் கேட்டேன். அப்புறமா வந்து எங்கள் மாமா வந்துட்டார். கொஞ்சம் தள்ளி பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கேட்குமா இல்லைன்னு தெரியல. அப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நாள்லேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக, அப்புறம் மூச்சு திணறப்ப கோயம்புத்தூரில் இருக்க ஜிஹெச்சுக்கு வந்து சேர்த்தோம். எங்கள் அம்மாவோட பார்த்தா நானும் வந்து பார்த்தேன். அதுக்கு ஒரு முன்னாடி எங்கள் அப்பா அதுக்கு முந்தின காலையில் வந்து அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி
மூச்சு அந்த அன்றைக்கி காலையில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாருக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாகுது, மூச்சு திணறுது அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா சைடில் வர ஆரம்பித்தாங்க. நான் அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தேன். அவரோட மூச்சை மட்டும் காமிங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா வந்து எங்கள் அப்பா ஃபோனில் பேசினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஹாஸ்டலில் குறைஞ்சிருக்கும்போது ஃபோனில் பேசினாரு. அதுக்கப்புறம் நான் அழைய ஆரம்பித்தேன். அப்போ ஓகே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன், பிடிச்சி உட்காந்துட்டேன். கடவுளே அப்பாவுக்கு பார்த்துன்னு சரி இப்படி பிடிச்சி உட்காந்துட்டேன். அப்புறமா வந்து ஒரு பெரிய சம்பவம் அப்போ தான் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா பொலையூரில் ஏறி போனோம். பொலையூரில் ஏறி போனப்போ என்னம்மா ஒரு வண்டியில் நாங்கள் போனோம். எங்கள் அம்மா வந்து சைட்லாண்டு கடவுளே அப்படின்னு வர்றாங்க. எங்கள் அம்மா நல்லா படுத்துக்கிட்டேன். எங்கள் அண்ணன் முன்னாடி உட்காந்துருந்தான்னு நினைக்கிறேன், வண்டிக்கு முன்னாடி உட்காந்துருந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து போய் நாங்கள் இறங்கணும். கொஞ்சம் அப்புறமா எங்கள் பெரியம்மா அங்கே இருந்தாங்க. எங்கள் பெரியம்மா அங்கே போய்க்கிட்டு எங்கள் அம்மாவோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி நடந்துருக்குன்னு. அப்புறம் அங்கே போய் உட்காந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா பெரியம்மா அங்கே இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் நிற்கிது. எங்கள் அப்பா உட்காந்து கபசுர குடிநீர் குடிச்சிருக்காங்க. கபசுர குடிநீர் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து குடிச்சிருந்தாங்க. அப்படியும் மீறி வந்து நடந்துக்கிறது காரணம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, கீழே விழுந்தது வந்து சாப்பிடக்கூடாது இருக்கும். கொரோனா டைமில் கீழே வந்து அப்படியே போட்டும் ஏதாவது நாய் பூச்சி ஏதாவது புழு சாப்பிட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அதுவும் கஷ்டம் தான். ஒரு உயிர் போயிடாதுன்னு நினைக்கிறோமே, அதுவும் கஷ்டம்தான், அதுவும் தப்பு தான். அப்புறம் இல்லை அவங்க அடிக்கடி சாப்பிட்டாங்கப்பா சாப்பிடாதீங்க உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கடைசியாக சொன்னேன், எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்பா தான் நான் சொல்கிறேன், இல்லை இப்போயே சொல்லியிருக்கேன். என்னென்னா நீ நான் இல்லைன்னா தம்பி அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும். அவருமே இங்கிலீஷ் பேச சொன்னாங்க. நான் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அம்மாவை பார்த்துக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஸோ பொலையூரில் ஏறி போனோமா. அங்கே போனதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னும் 1/2 மணி நேரம் நீ கால் கூட உட்காந்துட்டாங்க. எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து கொரோனாவோட இதை போட்டு நின்றுருந்தாங்க. எங்கள் அம்மா பெரியம்மா போல ரொம்ப தூரம் தான் நின்றுட்டாங்க எடுத்து போட்டுன்னு சொல்லி. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மட்டும் 2 பேர் மட்டும் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட ஒரு 2 பசங்க, எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட 2 பசங்க அங்கே இருந்தாங்க. ஒரு பையன் வேறு இடத்துல இருந்தாங்க, ஒரு அண்ணா இங்கே இருந்தாங்க. அப்புறமா வந்து எங்கள் அம்மா அங்கே போயிட்டாங்க. அப்புறமா என்னையை கூப்பிட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்போ பார்க்கணுன்னு நான் சொன்னேன். அம்மா அப்போ என்னை கூப்பிட்டாங்க. நான் டிரைவர் கூட உட்காந்துருந்தேன். போய் உட்காந்து பார்க்குறப்போ கபசுர குடிநீர்னு ஹெல்த்தியான ஜூஸ் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் எங்கள் அப்பா நல்லா பல்காக பார்த்தேன். இப்போ நல்லா மெலிஞ்சு போய் அன்றைக்கி நான் பார்த்தேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் நடந்துச்சு அன்றைக்கி. வந்து என்னை கூட்டி போய் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டாங்க. அப்போ வந்துருங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நான் லைட்டாக கண்ணு கலங்கிடுச்சு. கண்ணு கலங்கினோடனே அப்பா வந்துருங்கப்பா பாய்ப்பா அப்படியே இப்போ கை காமிச்சு எங்கள் அப்பா இப்படி நான் சிரிச்சுட்டு கை காமிச்சாரு. என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைய முன்னாடி நம்ம கஷ்டப்படக்கூடாது, என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சிரிச்சுட்டு எல்லாமே
பேசினார். ஒரு அம்மா எங்கள் அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. ஜிஹெச்சில் கோயம்புத்தூருக்கு ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணியாச்சு தப்பாக. அப்புறம் நான் வண்டியில் உட்காந்து அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் பெரியம்மா வந்தாங்க, ஏறி நாங்கள் போயிட்டோம் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா எங்கள் அம்மா குளிச்சு அடுத்த நாளே இப்போ எங்கள் அப்பா கூட போயிருந்தாங்க. பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆகிட்டே இருந்துச்சு. 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்புறம் மெசேஜ் பண்ண முடியல, நடக்க முடிஞ்ச ஒரு அளவுக்கு, பேச முடியல ஒரு அளவுக்கு, இருமல் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறமா எனக்கு சோத்துலாம் அடைச்சி தான் கொடுத்தாங்க. ஆனால் வாயில் புண்ணாகிடுச்சு ஒரு அளவுக்கு, முதுகு ஃபுல்லாக புண்ணாகிருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. இதில் படுத்தே இல்லைனால முதுகு வலிக்கும்ல, அதனால் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருந்தாங்க. நான் ஒரு சில சமயம் சீரியஸ் ஆச்சு. ப்ரேயர் பண்ணோம். ஃபாதர்லாம் கூப்பிட்டோம், ஃபோனில் கூப்பிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கால் போட்டு பண்ணிட்டு வந்தோம். அப்புறமா கொஞ்சம் ஒரு அளவுக்கு குறைஞ்சிது. ஒரு பிரச்சனை ஒரு அளவுக்கு சரியாச்சு. 21 நாள் கழிச்சு 21 டேஸ் ஆஃப்டர் 21 டேஸ் கழிச்சு ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிற டைமில் ஒரு செய்தி வருது. எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அம்மா ஃபோன் போட்டாங்க. அப்பா லைட்டாக இப்படி போகிறாருடா, அண்ணன் இப்படி ஆகிடுச்சு, இப்படி போகிறாருடா. எங்கள் அண்ணன் கத்துறான், என்ன அப்பா செத்தா போயிட்டாருன்னு கத்துறான். எனக்கு அழுகை வந்துருச்சு. அப்புறம் உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் கிளம்பணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி தாத்தா அழுகி கூப்பிட்டாங்க. பாட்டி தாத்தா, எங்கள் அத்தை, எங்கள் அப்பாவோட 2 தம்பிங்களை, தங்கச்சி, தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுமா எல்லோரும் என் சொந்தக்காரங்க, ஒரு ஆளுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தோம். அதுமாதிரி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட, எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட ஒரு பையன், ஒரு அண்ணா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். ஆனால் அண்ணா டாட்டா காரில் சொல்கிறாங்க. சார் ஓகே போயிட்டாங்க சார் அப்படின்னு காரில் சொல்கிறாங்க. சார் போயிட்டாரு சார் அப்படின்னு தாத்தா காரில் சொல்கிறாங்க. தாத்தா கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் அழுகுறாரு. நான் என்ன இருக்குன்னு ஃபுல்லாக சரி நாமளும் சேர்ந்து அழுவோமே, சின்ன பையன் தான் அப்போது, நாமளும் சேர்ந்து அழுவோமேன்னு சொல்லி நான் அழுகுறேன். இந்த மழை அப்பா எல்லோரும் ஒன்றே தான் நினச்சிட்டு இருப்பார். உலகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் அப்பா இங்கே தான் இருப்பார். என்ன நான் கிடைக்க நான் அழுதுக்கேன். அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். கொஞ்சம் வெளியாகிடுச்சு. எங்கள் அம்மா அழுகுறாரு, எங்கள் அத்தை அழுகுறாரு. அப்புறமா எங்கள் அத்தை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. எங்கள் அத்தை என்னை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எங்கள் அண்ணன் அழுகுறான் ஒரு பக்கம், எங்கள் அம்மா அழுகுறாங்க, எங்கள் அக்கா அழுகுறாங்க, எங்கள் பெரியம்மாவோட பொண்ணுங்களாம் அழுகுறாங்க. எங்கள் அக்காங்களாம் அழுகுறாங்க. எல்லாருமே அழுகும். அவங்க மாதிரி அடிச்சு அப்போ அவங்களை விட்டு போயிட்டாரு. அழக்கூடாதுன்னாங்க. கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பாங்க, எல்லாமே சரியாயிடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், திரும்பி கோயம்புத்தூருக்கு வந்துடுவோம் அப்படின்னு ஃபேமிலி இஷ்யூனால் ஒரு சில பிரச்சனைகள் போச்சு. திரும்பி கோயம்புத்தூருக்கு வந்துடுவோம் நம்பிக்கையோடு இருந்தப்போ தான் எங்கள் அக்கா வீடு வாங்கி வச்சுருந்தாங்க. எனக்கும் அதுவும் இப்போது நிறையாட்டி ஒரு ரீசன்ட் டேஸாக நிறையா பிரச்சனையும் வந்துச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கடன் எல்லாமே பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்துட்டு எங்களுக்கு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் நிற்கிறோன்னா, வீட்டுக்கு நல்லா வச்சுருக்கோன்னா எங்கள் அப்பாவோட தைரியம் எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள் அப்பாவோட அறிவு எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் எப்படியா வந்துடும். இந்த வீடியோ யாரும் எங்கள் அப்பாவுக்கு எதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்துடுவோம், பார்ப்பீங்க அப்படின்னு நான் இப்போ இந்த வீடியோ நான் தெரிவிக்கிறேன். நாங்கள் நல்லா வருவோம். உங்கள் முன்னாடி வேணால் நாங்கள் நிற்போம். பெரிய உங்களோட பெரிய ஆகி எங்கள் அப்பா எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளாகும். எங்கள் அப்பாவோட நாங்கள் பெரிய ஆளாகும்.
எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஆள் கொஞ்சம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அப்புறமா வந்து நான் போகல. நான் இப்போ வந்து எங்கள் அப்பாவோட எங்கள் அண்ணன் மட்டும் தான் போய் எங்கள் அண்ணா போய் எங்கள் அப்பாவோட டெட் பாடியை மட்டும் பார்த்தோன்னா போகல. அப்போ நான் சின்ன பையன் பயந்துட்டேன். ப்ளஸ் அப்பா போயிட்டா நான் அழுதுட்டும் இருந்தேன். ஒரு ஆளுக்கு விவரம் தெரிஞ்சிருந்துச்சு. அப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. என்னை ஒடுக்கி வச்சாங்க. இந்த பையனுக்கு இப்போ இந்த பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட அம்மா இருக்கிறப்போ என்னை ஒடுக்கி வச்சாங்க. எங்ககிட்டேருந்து எல்லாமே பிடுங்கிட்டாங்க. பிடுங்கினா அந்த மாதிரில எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், ஓகேவா? நானும் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? எங்கள் அப்பாலாம் என்ன செஞ்சார், இது இப்போ சொன்னேன்ல ஒன்று, அதெல்லாம் என்னென்னு அப்புறமா ஃப்யூச்சரில் சொல்கிறேன். என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃப்யூச்சரில். ஒரு சில விஷயங்கள் படி நான் ஃப்யூச்சர் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் சொல்லுவேன். அப்புறமா வந்து டெட் பாடி போய் எங்கள் அண்ணன் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தான். நல்லா அப்புறமா வந்து நான் போல எங்கள் அண்ணன் வந்து டெட் பாடியை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருந்தான். தம்பிக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லி டெட் பாடியை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருந்தான். ஃபோனில் வந்து காமிச்சான். அழுக. அப்புறமா வந்து எங்கள் அண்ணன் மட்டும் மொட்டை வச்சுருந்தான். நான் எங்கள் அப்பாவுக்கு எந்த சடங்கும் சரின்னு சொல்லி அவ்வளோ பார்த்தேன். எங்கள் அப்பாவுக்கு செய்ய ஒரு இதுனா சுப்பிரமணியனோட பையன் சுப்பிரமணியோட பேரை காப்பாற்றணுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மா வந்து பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பா இருந்த கொஞ்சம் சில வருஷங்கள்லேயே எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. கடன் எல்லா பிரச்சனைகளும் வந்துச்சு. எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி இப்போ தாண்டி வந்திருக்கோம். கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பிரச்சனை வந்துச்சு. மார்ச் மாதம் பிரச்சனை வந்துச்சு. அது வந்து கேஸ் அளவுக்கு போயிடுச்சு கோர்ட்டுக்கு. ஸோ அதை பற்றி பேசுகிறேன். அது வந்து ஃப்யூச்சரில் பேசலாம், ஓகேவா? இப்போ எதில் நான் ஃப்யூச்சரில் பேசுகிறேன்னு சொன்னானோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்க முடியாத வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் போய் எங்கள் அண்ணன் வந்து சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தான். கொரோனா டெஸ்ட் முக்கியமாக எடுத்துகிட்டு வந்தான் ஊருக்கு. அப்புறமேட்டா இந்த வீடியோலாம் காமிச்சான், டெட் பாடி வீடியோ. அப்போ தான் வந்து காமிச்சான். அந்த டைமில் தான் வந்து காமிச்சான். எங்கள் அப்பா இறந்து நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் போனது நைட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகலை. நானும் போகலாம் நினச்சேன். போக முடியல. போன சின்ன பையன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறமா வந்து சம்பவங்கள்லாம் முடிஞ்சுட்டு சடங்குகள் முடிஞ்சு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாத்தையும் மீறி போய் வரைக்கும் யூடியூப் சேனல் வரைக்கும் 2 யூடியூப் சேனல் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நின்று இருக்கேன்னா எங்கள் அப்பாவோட எதிரிகள் எங்கள் குடும்பத்தை யார் ஏதோ ஒரு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. முடிஞ்ச தொடுங்க, பார்ப்போம். இந்த வீடியோ எங்கள் அண்ணெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா பார்த்து என்னை திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வீடியோ போட்டுமோன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கண்டென்ட் கிடச்சா விடக்கூடாதுல, போடுதான் நான் ரிவ்யூஸ்க்காக. ஆனால் பாசங்க எங்கேயும் பாசங்களாக இருக்கான், ரொம்ப இல்லை, ஒதுக்கிட்டே வச்சுக்கிறாங்க எங்களையே வீட்டில். ஸோ வந்து இதெல்லாம் நான் ஃப்யூச்சர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இப்போ ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு சில விஷயங்கள் ஃப்யூச்சரில் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் பார்த்துருக்க வேண்டும். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்கூலில் சேர்த்தாங்க. அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்தப்போ எங்கள் அண்ணனோட அந்த ஊட்டி கேவியில் படித்த
ஊட்டி கீழே படித்தேன். அப்புறமா வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் சாராக இருந்தார் எங்கள் அண்ணனுக்கு. ஸோ வந்து அவர் வந்து நீயா அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சு நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டப்போ அப்பா வந்து இறந்துட்டாரு சார் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னால் நானும் சொன்னேன். அட்மிஷன்லாம் போட்டுருந்தோம். நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அட்மிஷன் கிடச்சதே பெரிய விஷயம். கொஞ்சம் கிடச்சிருச்சு. கலைஞ்சோம், நிறையா இடத்துக்கு கலைஞ்சோம். கேவி ஸ்கூல் அவங்களுக்கு கோயம்புத்தூர் கேவியில் கிடச்சிருச்சு. எனக்கு கோயம்புத்தூர் கேந்திரிய வித்யாலயா பிள்ளைகளும் ஊட்டியில் நாங்கள் அங்கே ஊட்டி கேந்திரிய வித்யாலயா, அதுவும் பிஎம்சி கேந்திரிய வித்யாலயா, கோயம்புத்தூர் பிஎம்சி கேந்திரிய வித்யாலயா. அப்புறமா நான் சொன்னல கடன் பிரச்சனைகள் வந்துச்சுன்னு. இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸ்கூலில் சேர்த்து விட்டதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஸ்கூலுக்கு போகல கொரோனா டைமில். அப்புறமா தான் கடன் கிடன் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, ஃபேஸ் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ஸ்கூலில் நான் இப்போ படிச்சிருக்கேன். அப்புறமா இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல ஆசை, எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து படிப்பே வேணாம் சொல்லி முடிவு பண்ண வேணான்னு. ஸ்கூலுக்கே போக பிடிக்காமல் போச்சு கொரோனா டைம்னால். என் ஸ்கூல்லேயே போயிட்டு இருந்த பையன் ஸ்கூல் 2 வருஷத்துலேயே விட்டதுனால பிடிக்காமல் போயிடுச்சு. அப்புறமா வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எப்பயாச்சும் தான் போவேன். அதனால் அட்டெண்டன்ஸ் எனக்கு அடித்து எக்ஸாம் எழுத முடியல. எப்படியும் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி வந்தேன். 9th வரைக்கும் வந்து 9th உட்காந்துட்டேன். அப்போ நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய்ப்பேன். அப்புறமா வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா இருந்திருந்தாங்க, நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய்ப்பேன். உண்மையாக சொல்கிறேன். இல்லைன்னா நான் சொல்லலாம் இருந்திருந்தால் நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய்ப்பேன். எங்கள் அப்பா இறந்ததுனால நான் இப்படி ஆகிட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயம்புத்தூர் கேவி கணக்குறோம். ஒரு ஆளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தனி மரமாக ஸ்கூலில் போயிட்டு வந்துருந்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. ஓரளவுக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்னை மட்டம் தட்டுறாங்களே, அவங்களாம் வந்து அவங்களுக்கே அவனா மட்டும் தெரிக்கணும். அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல, மற்றவங்கள சொல்கிறாங்க. ஸோ மாதிரி தான் மற்றவங்களாம் நிறுத்திக்கிட்டால் நல்லது. நான் ரொம்ப நல்ல பையன். யாரெல்லாம் சொல்கிறேன்னு இந்த வீடியோ பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி அண்ட் எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சம்மர் பண்ணணும், ஓகேவா? நான் சில விஷயம்லாம் ஃப்யூச்சர் சொல்லியிருப்பேன், அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ போட்டுச்சுருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எமோஷ்னல் வீடியோ வந்து யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு நான் மொத்தமாக கமெண்ட் படித்து க்ளியர் பண்ணி விட்டுறேன். ஸோ பாய், see you. இந்த வீடியோ நல்லாயிருக்கு, இங்கேயே வீடியோ முடிச்சுப்போம்.